கல்லுப்பு, தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அதுல சுத்தமா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மீன் சில்லிக்கு தனி எண்ணெய், கோழி சில்லிக்கு தனி எண்ணெய். ஓ, மீன் சில்லிக்கு தனி எண்ணெய், கோழி சில்லிக்கு தனி எண்ணெய். ஓ ரைட். ஒன்றா போட்டால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு சட்னி. இஞ்சி பூண்டு சட்னி. ஓ ரைட் ரைட் ரைட். உண்மையாலுமே இந்த சட்னி தாளிப்பெல்லாம் பண்ணி வர இருக்குது. சிவகிரி இந்த பக்கம் 6-7 கடை இருக்கு. இருந்தாலும் ஐயா கடைக்கு தான் விரும்பி வருவாங்க. ஏனுங்க? இவரோட குணம், நல்ல குணத்துக்காக. நல்ல குணத்துக்காக. ஆமா. நல்லா எல்லாத்தையும் ஒரு தவறா சொல்ல மாட்டாரு. எல்லாம் ஐயா தான். எல்லாம் ஐயா தான். பாதாம் பாலுக்கு ஈக்குவல் நான் எங்கேயுமே வந்து இவ்வளோ டேஸ்ட் நான் பாதாம் பால் குடிச்சதே இல்லை. அவ்வளோ ஒர்த்தா இருக்கு மக்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, சடனாக முடிவு பண்ணி சடனாக எடுத்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஊஞ்சலூர் போயிட்டு நம்ம வந்து பசங்களோட சேர்ந்து ஆற்றுக்கு அந்த போய் நொங்கு வெட்டி சாப்பிட்டு அது ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்களா. அதை பண்ணிட்டு அப்படியே வர வழியில் எங்கள் ஊர் சிவகிரி பக்கத்தில் அம்மன் கோயில் சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க, கைகாட்டின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, அந்த முன்னாடி பாருங்க, அந்த ஒரு 4 ரோடு இருக்குதா, வண்டியில் கார்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த வந்து 4 ரோடுன்னு கைகாட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அந்த படம் வந்து அம்மன் கோவில் வந்து பொன்காளி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஃபேமஸான கோவிலுங்க, சிவகிரி பக்கத்தில். சரிங்களா, ஈரோடு மாவட்டம் மொடக்குச்சி சிவகிரி பக்கத்தில் அம்மன் கோயில் கைகாட்டியில் தாத்தா சில்லி கடைங்களா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் சில்லி சிக்கன் சென்டர்னு சொல்லிட்டு பேர். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா கடை, தாத்தா கடைன்னு சொல்லுவாங்க. ஐயா அம்மா தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா இருக்காரு, அண்ணா பையன். ஓகே ஓகே, 3 பேர் இருக்கிறாங்க மக்கள். சரி வாங்க, என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்க அப்படின்னா சிக்கன் சில்லி வந்து நார்மலாக போனோம் அப்படின்னா சிக்கன் சில்லிக்கு வெங்காயம் மட்டும் காம்பினேஷன் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு விதமான சட்னி கொடுப்பீங்க. அது என்ன சட்னிங்க? இஞ்சி பூண்டில் தயார் பண்ணுற சட்னி. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷனாக கொடுப்பாங்க. நான் ஒரே ஒரு டைம் இந்த கதையை சாப்பிட்ருக்கிறேன். இன்னைக்கு வீடியோ எடுத்து இங்கே என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. இங்கே பாருங்க மக்கள், இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் வந்து நான் வந்து கூகுள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி மொடக்குறிச்சி ஏரியா வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. நான் ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்கிறது, அந்த டைமே நல்லா இருந்துச்சு. அண்ணன் ஐயா எடுத்துள்ள போட ஆரம்பிச்சாரு. ஆஹா, பேசிட்டு போட்டு விட்டீங்களே. ஓகே, ராமஜெயம் பாரம்பரிய முறையில் அம்மன் சில்லி ஸ்டால்னு ஓட்டிருக்காங்க. சிக்கன் சில்லி, மீன் சில்லி, மீன் ரோஸ்டிங் மக்கள். இது 3 வந்து இங்கே கிடைக்குதுங்க. ரைட், ஓகே. ஐயாவுடைய மனைவி. அம்மா உங்கள் பேருங்கம்மா என்ன? பஞ்சவர்ணம். ஐயா பேர் மக்கள்ஸ் நோட் பண்ணிங்களா? அந்த ஆயா வந்து ஐயா பேர் கேட்டதுக்கு சொல்லலை பார்த்தீங்களா? அந்த காலத்து பெருசுங்க எல்லாமே அப்படித்தானுங்க. தன்னுடைய ஹஸ்பண்டு பேரை கேட்டோம் அப்படின்னா ஒய்ஃப் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க. நானே இப்போ எடிட் பண்ணும்போது தான் கவனித்தேன். அட பாரு, ஆயா வந்து சொல்கிறது தயங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அம்மா அப்பா முன்னாடி ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. ஆறுமுகம். ஐயா பேர் ஆறுமுகம்ங்க. அம்மா ஆயா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சவர்ணம். சூப்பரே. என்னங்கய்யா அது? ஓ, சில்லி தூள் ஒதுக்கிடுறீங்களா? ஓ ரைட்டு. சரி, ஓகே. இப்போ யாருக்கு, எனக்கு போடுறீங்களா? ஓ ரைட். இருக்கு, உள்ளே வந்துடுறேன். ஓ, சில்லி தூள். இது என்ன பண்ணுவீங்க? ஓ சரி. இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்களாமா மக்கள். சில பேருக்கு வந்து சும்மா கொடுத்துட்றது. யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களாமா. ரைட், ஓகே. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வரட்டுங்களா? ஐயா வேகமாக வேலை செஞ்சு பொறுமையாக வேலை செய்ய வராதான் இருக்குது. சூப்பர். ஐயா எத்தனை வருஷமாங்க ஐயா உங்களுக்கு அனுபவம்? 13 வருஷம். இந்த சில்லி கடை தான் இதே இடத்துல தானா? நம்ம கடையில் வந்து சிக்கன் சில்லி, மீன் சில்லி, மீன் ரோஸ்ட்டுங்களா? 3மே வந்து எண்ணெயில் தான் பொரிக்கிறதுங்களா? தனித்தனி எண்ணெயா? மீன் சில்லிக்கு தனி எண்ணெய், கோழி சில்லிக்கு தனி எண்ணெய். ஓ, மீன் சில்லிக்கு தனி எண்ணெய், கோழி சில்லிக்கு தனி எண்ணெய். ஓ ரைட். ஒன்றா போட்டால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். 2 கவிச்சி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. கஸ்டமர் வந்திருக்கிறாங்க மக்கள். ஐயா வந்திருக்காரு. ரைட், ஓகே. வெந்துருச்சிங்களா? அப்பா பக்கா. நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வாங்க சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் வரேன். ரைட்டுங்க ஐயா, சூப்பரு. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, சும்மா மொறுன்னு பொரிச்சு எடுத்து அப்படியே ஆட்டாதீங்க, முன்னாடி வைங்க. அது பழக்க தோசை மக்கள்ஸ். படன்னு வேலை செய்கிறாங்களா? இங்கே முன்னாடி வீடியோலாம் வந்து எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதான் புதுசு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம தான் எடுத்து போடுறோம்.
அந்த காரணத்தினால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாருங்க. நம்ம தான் கொஞ்சம் ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கணும். அப்பா அதான் பாருங்க, இதான் அந்த என்னென்னங்க இதில் இது வந்து இஞ்சி பூண்டு சட்னி. இஞ்சி பூண்டு சட்னி. ஓ ரைட்டு. இஞ்சி பூண்டுங்க மக்கள் ரெண்டையும் போட்டு செஞ்ச சட்னிங்க. சாப்பிட்லாங்களா? தாராளமாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஓகே வாங்க சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெமன் இருக்குல்லங்க, லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு 100 கிராம் 50 ரூபாய்ங்களாமாங்க. இது லெமனை புழிஞ்சு விட்டாச்சு. இந்த சட்னி இருக்குல்லங்க, இதுதாங்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்னி இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வராட்டு இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இதில் கறிவேப்பிலை இருக்குது, கடுகு இருக்குது, தக்காளி இருக்கு மாதிரி, வெங்காயம் ஏதாவது வருங்க, வெங்காயமும் இருக்குது. ரகசிய சட்னி இருக்குதுனால சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி வாங்க மக்கள் சில்லி சாப்பிடுவோம். 100 கிராம் 50 ரூபாங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்ருக்குறேங்க இங்கே பாருங்களேன். சரி வாங்க அப்படியே எடுத்து சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்லாங்களா? சூப்பர், நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்கய்யா, செம்மையாக இருக்குது. ஓகே உண்மையுமே சூப்பராக இருக்குதுங்க மக்கள், சத்தியமாக சொல்கிறேன். சில்லி குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. தரமாக குவாலிட்டியாக இருக்குதுங்க மக்கள், உண்மையுமே அல்டிமேட்டு. இதனால மிஸ் பண்ணி நம்ம தாத்தா சில்லி கடையை முதல்ல எடுத்து போட்டுருக்கலாம். அந்த சட்னியில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிடும்போது சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ஒர்த்துங்க. உண்மையுமே சக்கட்டாக இருக்குது. அந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அருமை. வெங்காயத்துக்குமே இந்த சட்னியோட சாப்பிட்ற அந்த சில்லிக்குமே டேஸ்ட்டு சொல்லாவா வேணும். அப்படிதாங்க, உண்மையுமே அப்படிதாங்க இருக்குது, நல்லா இருக்குது. ஒன்று வந்து சிக்கனுக்குங்க, இன்னொன்று வந்து மீன், ரெண்டையுமே வந்து மாற்றி மாற்றி தான் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, இதில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக சிக்கனு, இதில் இருக்கிறது வந்து மீனுங்க. ஜம்முன்னு பண்ணுறாருங்க தனித்தனியாக. அப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது, இதெல்லாம் எப்படி தூக்கி பண்ணுறாருன்னு தெரியல. சரிதான் மக்கள், நானே கையில் எடுத்துட்டேன். செம்ம ஐயா. அடுத்து என்ன மீன் சில்லியா? மீன் சில்லி ஓகே போடலாங்க ஐயா. சூப்பருங்க ஐயா, பக்கா மக்கள் வாங்க. அடுத்து மீன் சில்லிங்க போட்டு கொடுத்துட்டாரு, வேற லெவலு. இதுக்கு சட்னிங்க இதே தொட்டுக்கிட்டா? சரி ரைட்டு, இதே தொட்டுக்கிறேன். லெமன் ஓகேங்க ஐயா. ஓகே வெங்காயம் மட்டும் கொடுத்துருங்க இன்னும் கொஞ்சம். இங்கே பாருங்க மக்கள், வாங்கின சிக்கன் சில்லி காலி பண்ணிட்டேன், மீன் சில்லி அடுத்து வாங்க ட்ரை பண்ணிடுவோம். சூப்பருங்க ஐயா. மீன் சில்லி எவ்வளோங்க? 50 ரூபாயா? அப்படி 40 ரூபா. மீன் சில்லி 40 ரூபா. என்ன மீன் போடுவீங்க? இது வந்து ஆத்து மீன். ஆத்து மீன், ஜிலேபி அந்த என்ன கிடைக்குது அது எல்லாமே கலவை மீன். தனியாக இது சுகாதார முறைப்படி கல் உப்பு தயிர் எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றி சுத்தம் பண்ணி மசாலா போட்டு சில்லி தயார் பண்ணுறோம். எப்படி என்னென்ன பண்ணுறீங்க? கல் உப்பு, தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அதில் சுத்தமாக கழுவி எடுத்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் தயிர் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கழுவி எடுத்து தண்ணியில் கழுவிடுறீங்க. அப்படி கழுவுனா தான் இந்த வாடை, அந்த மீன் வாடை இல்லாமல் கவுச்சி இல்லாமல் இருக்கும். ஓ சரி சரிங்க. அதுதான் இதுக்கு பெரிய நம்ம செய்யறதுல மிகப்பெரிய இது. அதுதான் தொழில நல்லா சுத்தமாக நீட்டாக செய்கிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி சந்தோஷம், பரவாயில்ல மக்கள். சரி வாங்க அடுத்து நம்ம மீன் சில்லி ட்ரை பண்ணிடுவோம். சூப்பருங்க மக்கள், இங்கே பாருங்க, சும்மா மீன் சில்லி சும்மா தரமாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா, சிக்கன் சில்லி விட மீன் சில்லி நல்லா இருக்க மாட்டேருக்குது. அப்படியே கழிச்சு சாப்பிடலாம், நல்லா சின்ன பீஸா. எலுமிச்சம்பழம் முடிஞ்சுட்டு ஹைலைட்ஸை மறந்துட்டு பாருங்க, சட்னியில் தொட்டு சாப்பிட மறந்துட்டேன். அப்படியே எடுத்து சட்னியில் டிப் பண்ணி, இந்த சட்னி தாங்க ஹைலைட்ஸு. டெய்லி கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? சாயந்தரம் 4 மணிக்கு. நைட் எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க? சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருப்பாங்களாம்மா. 4 to 10:30, ஓகேங்களா? டெய்லியுமே ஈவினிங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்கள். மீன் சில்லி உண்மையுமே தாறுமாறு. அந்த கவுச்சி சில்லி அதிகமாக இல்லைங்க ஐயா, நல்லா இருக்குது. மக்கள் அடுத்து பாருங்க, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். இது என்ன மீனுங்க? பாறை, நெய் மீன்.
பாறை தலை, பாறை மண்டை, பாறை, நெய் மீன் இதெல்லாம். நெய் மீன் இதெல்லாம் அரஞ்சா மீனா? அரஞ்சா மீன், ஆத்து மீன், அரஞ்சா மீன். ஓகே 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 ஓகே. சரி பக்கல்ஸ், நம்ம என்ன வாங்கினது எதாவது இங்கே வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரஞ்சா மீனை டேஸ்ட் பண்ணிடலாங்க. 10 minutes later. ஐயா, அடுத்து அந்த அரஞ்சா மீன் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் மீனை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடலாம் ஆசையாக இருக்குது. இதில் ஒரு பீஸ் எடுத்து போடலாங்களா? போடலாம்யா. ஒரு பீஸ் எவ்வளோ வருதுங்க? ஐயா 20 ரூபா. 20 ரூபாய்ங்களா? ஓகே, ஜம்முன்னு எடுத்து போடுங்க. அப்போ அப்படியே இருங்க, பொறுமையாக இருக்குங்க. ரைட், அப்படியே காட்டுங்க கொஞ்ச நேரம். பக்காங்க. ஓகேங்க ஐயா, நல்லா பொரிச்சு எடுங்க. சில்லிக்கு வந்து சட்னி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படிங்க ஐயா தோணுச்சு? ஐயா இது வந்து இங்கே உள்ளதுல மலேசியாவில் ஒரு மலாய்க்காரங்க சாப்பிட்ற ஒரு பொருள் இது. அந்த முறைப்படி செஞ்சாதான் இந்த சட்னி. அதாவது ஒரு 2 கிலோ இஞ்சினா 2 கிலோ பூண்டை ஒன்று அரைச்சு நம்ம ஒரு தாளிப்பு முறைப்படி அதை செஞ்சு அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணி அதில் போட்டு பிரட்டி எடுக்கிறீங்க. இந்த சிஞ்சி பூ இந்த சட்டிங்கிறது எந்த வகையிலும் ஒரு மனுஷனுக்கு இதாக இருக்காது, கெடுதல் இருக்காது. அதுல ரொம்ப உறுதியா செய்யறேன். அப்படிதான் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சாப்பிட்டவங்களாம் அதைத்தான் சொல்றாங்க. சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நல்லாவே பண்றீங்க ஐயா, உங்களை பார்க்கும்போது தெரிகிறது. சரிங்க ஐயா, மரஞ்சா மீன் வந்துருக்குமா? பக்காங்க மக்கள், கொஞ்சம் வேகட்டுமா? ரொம்ப முருவலை வேண்டாங்க, கரெக்டான பாத்தில் எடுத்து கொடுங்க. ஓகே மக்கள், எடுத்துட்டார் ஐயா. ஜம்முன்னு நம்மளுக்கு அரஞ்சா மீன் வந்துருச்சு. இந்த அரஞ்சா மீன் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய வீடியோவிலே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அரஞ்சா மீன் கருவாடு அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டோம்னா அதில் வந்து அரஞ்சா மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மீன் தாங்க சாப்பிட போகிறோம். ஐயா, இந்த அரஞ்சா மீனுங்கிறது வந்து இந்த அரஞ்சா மீனுங்கிறது ஆத்து மீனா? ஆத்து மீன், ஆத்து மீன் தான். சரி 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 சரி. சேனல் வந்துருச்சுங்களா? ஓகே, காட்டுங்க. வாருங்க மகிழ்ச்சி, இப்போ தான் நம்ம சேனல் எடுத்து பார்க்குறாங்க. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இது வந்து அண்ணா அதான் சொன்னலைங்க, ஆயா அவங்க மகன் ஐயாங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். இருட்டாக போகுது மக்கள், ஸோ அதனால் டக்குன்னு சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னா லைட்டிங் கிடைக்காது. நல்லா க்ளோஸ்அப் வச்சுட்டு. வாவ், ஏங்க ஃப்ரெஷ் மீனுங்க. அதாவது நம்ம ஒட்டைக்கீரை வச்சே சொல்கிறாங்க. ஒட்டச்சொன்னும் இந்த மாதிரி வந்து வெள்ளை கலரில் மீன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்கும். நான் நிறைய இடத்த செக் பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. அப்பா, எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த எல்லா சில்லியும் இல்லாமல் இந்த அரஞ்சா மீனுமே வந்து நீங்கள் கழுவுற முறைப்படி எல்லாம் கழுவிடுறீங்க. அதான் சரி 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 சரி. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தயிர், உப்புக்கல் அது சொன்னார் பார்த்தீங்களா ஐயா, கழுவுற மெத்தடு அதை வச்சு தான் பண்ணுறாரு. ஐயா சட்னி மட்டும் ஊற்றிடுங்க ஐயா. சட்னி வாங்கிக்கலாம் மக்கள், ஏன்னா இங்கே சட்னி தான் ஹைலைட்ஸு. பார்த்தீங்களா, கொஞ்சமாக வைங்க, டேஸ்ட் பண்ண வேணாம். ரைட், ஓகே, போது நிச்சயமாங்க. அம்மா செம்மையாக சுடுது. அப்படியே தூக்கி இதில் டிப் பண்ணி நனைச்சு அப்படியே எடுத்து பாருங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. சட்னி தான் ஹைலைட்ஸு, தக்காளி சாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. முள்ளு கையில் அந்த சட்னி தாங்க சொல்லிகிட்டே இருக்கலாம். சட்னி 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 வேறு லெவலு, நேச்சுரலாக இருக்குதுன்னு வைங்களேன். அந்த சட்னியில் வந்து பெருசாக காரம் இல்லை, மசாலாவில் உள்ள ஆட் பண்ணல. அந்த நேச்சுரலான வச்சு செய்யும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த டேஸ்ட் எப்படிங்கன்னு சொல்ல முடியல, ஆனால் நல்லா இருக்குது. மக்கள் அடுத்து பாருங்க, கஸ்டமருங்க. நான் கேட்டேன் அண்ணா ரெகுலராக வாங்குவீங்களா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் பண்ணாங்க, வாங்க கேட்போம். ஐயா பாருங்க, அந்த பக்கம் பார்சல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? அர்ஜுனன். விளக்கேற்றிங்களா? ஓ சரி சரிங்க. இது நம்ம ஐயா சில்லி கடை எப்படிங்க டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? சரியான டேஸ்ட்டுங்க. சரி செய்வார். நான் ரெகுலராக வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வருவாங்க. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். வேற உங்களுக்கு வயிறு எரிச்சல் இந்த மாதிரி ஸ்மோக் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சரிங்க. அதிகமாக இவங்க வந்து ஒரு நாள் எண்ணெயெல்லாம் அடுத்த யூஸ் பண்ணுறது கிடையாது. எண்ணெய் நீட்டாக வச்சுக்குவாங்க. அதிகமாக எண்ணெய் ரொம்ப நாள் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. பார்க்க 6-7 கடை இருக்கு. இருந்தாலும் ஐயா கடைக்கு தான் விரும்பி வருவாங்க. ஏனுங்க? இவரோட குணம், நல்ல குணத்துக்காக. நல்ல குணத்துக்காக. ஆமாம், நல்லா
எல்லாத்தையும் ஒரு தவறா சொல்ல மாட்டாரு. எல்லாம் ஐயா தான். எல்லாம் ஐயா தான். அதனால ஐயா சில்லி கடை, தாத்தா சில்லி கடை. ஐயா 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 சில்லி கடை. ரைட் 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 ரைட். ஓகே, நம்மளும் சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு பார்சல் வாங்கியாச்சு. ஐயா வரங்க ஐயா. நல்லது ஐயா, நம்ம சொந்த ஊருங்க ஐயா. சொந்த ஊர் அறந்தாங்கி. அறந்தாங்கி. அதான் செக்கத்தேரிய பாச வருது. சரிங்க. சரிங்க சரிங்க. சரி, ஓகே மக்கள், வாங்க போலாம். சரி வரங்க. சரியா வரங்க. ரைட், பாய் பாய் பாய். சரி, அடுத்து பாருங்க, ஐயா கடையில் சில்லி சாப்பிட்டாங்களா? சில்லி சாப்பிட்டு அம்மன் கோயிலிருந்து அப்படியே ஒரு கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சிவகிரி வந்துருங்க. சிவகிரியில் பின்னாடி இருக்கிற தீரன் சின்னமலை சிலைங்க. அந்த சிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லும் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கும். இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியா சிவகிரியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே வந்து பாதாம் பால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து எங்கள் ஊர் சிவகங்கைங்கிற சின்ன சிட்டி தான். இங்கிருந்து கரூர் எவ்வளோ பெரிய சிட்டி. இங்கிருந்து அங்கே பார்சல் வாங்கி கொடுத்துட சொல்லுவானுங்க. பிரதீப் இருக்கான்ல பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு பிரதீப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நானும் சுதாகர், கௌதம், பிரதீப். அந்த பிரதீப்போட ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து கரூருக்கு பார்சல் வாங்கி கொடுத்துட சொல்லுவானுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த செல்லம் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஐயா கடையில் சில்லி சாப்பிட்டு தம்பி வா தம்பி, நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சரிங்கண்ணே. அங்கே ஐயா கடையில் சில்லி சாப்பிட்டு அம்மன் கோவில் சொல்லுவாங்க. சரிங்களா, சிவகிரிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான். சரிங்களா, அம்மன் கோயிலில் போய் ஐயா கடையில் சில்லி சாப்பிட்டு அப்படியே சிவகிரி வந்தீங்க அப்படின்னா செல்லம் கோயில் சொல்லி ஜூஸை போட்டு போனீங்க அப்படின்னா ஜம்முன்னு இருக்குது. வாங்க போய்ட்டு ஒரு பாதாம் பால் வாங்கி அடிச்சுட்டு கிளம்பலாம். ஓ பாருங்க மக்கள், வாங்க உள்ளே போகலாம். அப்படியே ஆப்போசிட் தீரன் சின்னமலை சிலை இருக்கும். ஓகேங்களா, இதை பாருங்க, ஐயா சிலைக்கு பக்கத்துலேயே உள்ளே போனோம் அப்படின்னா செல்லம் கூல் ட்ரிங்க்ஸ் கடைங்க. வாங்க சாப்பிட்லாம். அண்ணா ஒரு பாதாம் பால் ஒன்றுண்ணா. ரைட். ஓகே ஓகே மக்கள், இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் பெரிய இதில் வச்சுருப்பாங்க. தெரிகிறதா? யூடியூப்புங்கண்ணா. சரி ரைட், அப்படியே கொடுங்க. ரைட் மக்கள், வாங்கியாச்சு பாதாம் பால். இங்கே பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலூடான்னு சொல்லிட்டு வெண்ணிலா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு தருவாங்க. நிறைய இருக்கும். மெயின் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா பாதாம் பால் தான் ஃபேமஸுங்க. 75 வருஷமா இருக்குதுங்களாமா கடை. அதை எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து வந்து சின்ன ஜூஸ் கடையாக இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பழைய கடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க நினச்சிருந்தா பயங்கரமாக இது பண்ணியிருக்கலாங்க, வேறு பக்கத்தில் பிரான்ச் போட்டிருக்கலாம். எங்கேயும் போடாமல் இதுவே எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க சிவகிரியில். இந்த மாதிரி ஜூஸ் பாதாம் பால் எங்கேயும் குடிச்சது இல்லை. நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ள பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுதுங்களா, அதனால் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். செம்மையாக இருக்குது மக்கள். இந்த பாதாம் பாலுக்கு ஈக்குவல் நான் எங்கேயுமே வந்து இவ்வளோ டேஸ்ட்டான பாதாம் பால் குடிச்சதே இல்லை. என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்ன பாருங்க, பிரதீப்போட ஃப்ரெண்டு இங்கேருந்து கரூருக்கு பார்சல் வாங்கி கொடுத்துடுவான்னு கொடுத்துட சொல்லலான்னு சொன்ன பார்த்தீங்களா. பிடி பஸ் போகுங்க, அந்த பஸ்ஸில் கொடுத்துடுவான் பிரதீப். எனக்கு தெரியும், அவ்வளோ ஒர்த்தாக இருக்குங்க பாதாம் பால். இதெல்லாம் ஒன்று குடிச்சா பத்தாதுங்க, ஆனால் 2 குடிச்சா அப்படின்னா வயிறு ரொம்ப கும்முன்னு இருக்கிற மாதிரி ஆயிடும். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கு மக்கள். ரைட், ஓகே, வாங்க வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறேன் மக்கள். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஜூஸு ப்ளஸ் சில்லி. ஜூஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு தெரியும். சில்லி மாதிரி டேஸ்ட் பண்ண சொல்லலாங்க. சில்லி எடுத்து சாப்பிட்டு பாருமா. சட்டியில் தொட்டு சாப்பிட்டு பாரு. பல்லவே எடுத்து சாப்பிடு. அவனுக்கு கொஞ்சம் விட்டு எடுத்து அப்படியே இது பண்ணு அந்த சட்னினால. நல்லா வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் விட்டு. ரொம்ப நல்லா இருக்குதா? சட்னிக்கு எப்படி சட்னியில் விட்டிங்கிறது? நல்லா இருக்குது. தவணை குட்டி உனக்கு சீச்சி யம் யம். ஓகே பாய்.